தமிழகத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு அரசு தரப்பில் வழங்கப்படும் ஊதியம் மற்றும் சலுகைகள் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் எப்போதும் ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. தற்போது புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஒரு எம்எல்ஏ மற்றும் அமைச்சருக்கு கிடைக்கும் அதிகாரப்பூர்வ சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் குறித்த முழுமையான விவரங்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் என அனைவருக்கும் அடிப்படை ஊதியம் சமமாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஒட்டுமொத்த மாதாந்திர வருவாய் என்பது சுமார் 1,05,000 ரூபாய் ஆகும். இதில் அடிப்படை சம்பளமாக 30,000 ரூபாயும், தொகுதிப்படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இது தவிர பயண செலவுகளுக்காக வாகனப்படியாக 25,000 ரூபாயும், இதர செலவுகளுக்காக மாதாந்திரப்படியாக 10,000 ரூபாயும் ஒதுக்கப்படுகிறது. மேலும் தொலைபேசி மற்றும் அஞ்சல் கட்டணங்களை அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. இது தவிர சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நாட்களில் பங்கேற்பதற்காக தினசரி படியாக 2,500 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. சம்பளம் தாண்டி அமைச்சர்களுக்கு கூடுதல் சலுகைகளும் உண்டு. தங்குவதற்கு சொகுசான அரசு பங்களாக்கள், அலுவல் ரீதியான பயணங்களுக்கு அரசு வாகனங்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு முழுமையான இலவச மருத்துவ காப்பீடு ஆகியவை வழங்கப்படுகின்றன. தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் பயணம் செய்ய ரயில், விமானம் மற்றும் அரசு பேருந்துகளில் இலவச பயண சலுகைகளும் இவர்களுக்கு உண்டு. மேலும் அலுவலக பராமரிப்பிற்காக ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ளவும், அதற்கான ஊதியத்தை அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் நிர்வாக தலைவரான முதலமைச்சருக்கு மட்டும் பொறுப்புகள் அதிகம் என்பதால் சம்பளம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் சற்று கூடுதலாகவே வழங்கப்படுகின்றன. முதலமைச்சரின் ஒட்டுமொத்த மாதாந்திர ஊதியம் 2,05,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவரது பாதுகாப்பிற்காக 3 அதிநவீன குண்டு துளைக்காத சொகுசு கார்கள் மற்றும் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் வரை எரிபொருள் படி அனுமதிக்கப்படுகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி மிக உயரிய Z+ பாதுகாப்பு, கமாண்டோ படை வீரர்கள் மற்றும் சிக்னல்களை துண்டிக்கும் ஜாமர் வாகனங்கள் என ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் இப்போதும் முதலமைச்சரை சூழ்ந்திருக்கும். மக்கள் பிரதிநிதிகள் எவ்வித பொருளாதார தடைமையின்றி மக்களுக்காக பணியாற்றவே இத்தகைய ஊதியமும் சலுகைகளும் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டு வருகின்றன.